குழந்தைகளா, குச்சேலன் கதை. இந்த கதை ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. குச்சேலனும் கிருஷ்ணரும் அவ ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்டாக இருந்தா அப்படிங்கிறத பற்றி இந்த கதையில் பார்க்கலாம். சரியா? கிருஷ்ணர் உங்க எல்லாருக்கும் தெரியும். சுவாமி கிருஷ்ணரை தெரியும் இல்லையா? அவர் ஒரு குருகுலத்தில் படிச்சுட்டு இருந்தார் குழந்தையா இருக்கும்போது. அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்கூல் கிடையாது. காத்தால போயிட்டு சாயங்காலம் ஆற்றுக்கு திரும்பி வந்துடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கே குரு இருக்காளோ, குருனா டீச்சர், அந்த இடத்துக்கே போய் அவள் வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டுக்குள்ளேயே இல்லைன்னா அங்கே போய் அங்கே தான் படிக்கணும். அங்கேயே தங்கணும். ஆற்றுக்கெலாம் வர முடியாது. அங்கேயே தங்கணும். பாடமெல்லாம் படித்து முடித்த உடனே குரு என்ன சொல்கிறாரோ அந்த வேலையெல்லாம் செய்யணும். அவள் வீட்டை பெருக்கணும், வீட்டை துடைக்கணும். குரு ராத்திரி தூங்கும்போது அவருக்கு காலெல்லாம் பிடிச்சு விடணும். அவருக்கு அப்போல்லாம் ஃபேன்லாம் கிடையாது. வேர்த்துதுன்னா விசிறி விடணும். இதெல்லாம் பண்ணணும். அதே சமயம் பாடமும் படிக்கணும். அப்புறம் குருவாத்துல என்ன சமைச்சு போடுறாளோ அதைத்தான் சாப்பிடணும். எனக்கு இதுதான் நூடுல்ஸ் தான் வேணும், எனக்கு பிஸா வேணும் அப்படி எல்லாம் கேட்க முடியாது. அப்போல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லவும் இல்லை. அவாத்துல என்ன போடுறாளோ அதைத்தான் சாப்பிடணும். அந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் படிச்சுட்டு இருந்தா. அந்த மாதிரி குருகுலத்தில் கிருஷ்ணர் படிக்கிறதுக்கு போகிறார். அவரோட கிளாஸில் இன்னொரு பையனும் படிக்க வரான். அவன் பேர் குச்சேலன். அவனுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சுதாமா. சரியா? இவா ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கா. குச்சேலன் யாரு? அவன் சுவாமி கிடையாது. அவன் சாதாரண மனுஷன். ரொம்ப ஏழை. அவத்துல காசெல்லாம் நிறைய கிடையவே கிடையாது. ரொம்ப பாவம், ஏழை. ஆனால் ரொம்ப நல்லவன். அவன் தான் கிருஷ்ணரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தான். ரெண்டு பேரும் கிளாஸ் எல்லாம் பாடமெல்லாம் படித்ததுக்கப்புறம் ஜாலியாக பேசின்னு இருப்பா. அங்கே இங்கே எங்கேயாவது சுற்றுறதா இருந்தால் இவா ரெண்டு பேருமா தான் ஒன்றா சுற்றுவா. அந்த மாதிரி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டான். அவ்வளவு ஒத்துமையாக இருந்தா ரெண்டு பேரும். சரியா? இப்படி நிறைய வருஷம் ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தா. பாடம் எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் படித்து முடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? அவாவா ஆற்றுக்கு அவாவா போகணும். கிருஷ்ணர் துவாரகைக்கு போயிட்டார். குச்சேலர் அவர் இருந்த கிராமத்துக்கு போயிட்டார். கிருஷ்ணர் துவாரகையில் ராஜாவா ஆயிட்டார். அதனால் அவர் பெரிய அரண்மனை, எல்லா விதமான வசதிகளோட சந்தோஷமாக இருந்தார். குச்சேலர் என்ன பண்ணினார்? அவர் எங்கே போனார்? அவர் ஏழைல, அவருக்கு ஒரு குடிசை மாதிரி வீடு, அங்கே போய் இருந்தார். பாவல்ல குச்சேலர். ஏதோ சின்னதாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர். அங்கே அவருக்கு கல்யாணம் ஆச்சு. யாரை கல்யாணம் பண்ணிட்டார்? சுசீலான்னு ஒருத்திய. அவள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தா. காசு தான் கிடையாது, ஆனால் சந்தோஷமாக இருந்தா. அவளுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தது. நிறைய குழந்தைகள் பிறந்தா எல்லா குழந்தைகளுக்கும் பால் வாங்கி தரணும், சாப்பாடு போடணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும். அதுக்கு நிறைய காசு வேணும் இல்லையா? குச்சேலர்கிட்ட இருந்துதா? இல்லை, அவர் சம்பாதிச்சது கொஞ்சோண்டு தான். அதனால் குழந்தைகளுக்கு எதுவுமே வாங்கி தர முடியல. நிறைய நாளைக்கு அந்த குழந்தைகள் கூட ஒன்றுமே சாப்பிட இல்லாமல் பட்னியாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சுசீலாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படி நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கூட எதுவுமே இல்லையே, பால் கூட குடிக்கிறதுக்கு இல்லையே, இப்படி பட்டினியாக இருக்கே, என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றது, பாவமாக இருக்கே குழந்தைகள்லாம் பார்த்தான்னு அவர் ரொம்ப அழுதா. ஒரு நாளைக்கு குச்சேலரை கூப்பிட்டு, குச்சேலா குச்சேலா, நம்ம குழந்தைகளெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமாக இல்லையா? அவள்லாம் எப்போ பாரு பட்னி இருக்காளே, பசிக்காதா குழந்தைகளுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டான். குச்சேலர் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு காசு கம்மியாக தானே வருது அப்படின்னு. அப்போ சுசீலா சொன்னா, குச்சேலா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறேளா அப்படின்னா. சரி, ஐடியா சொல்லு அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டு தானே கிருஷ்ணர், அவர் தானே துவாரகால
ராஜாவாக இருக்கார். அவர்கிட்டக்க நிறைய பணம் காசெல்லாம் இருக்கும் இல்லையா? நீங்கள் போய் அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்டுண்டு வாங்களேன், கொஞ்சம் காசு வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னான். குச்சேலர் வந்து சி சி சி, அதெல்லாம் தப்பு. ஃப்ரெண்டு கிட்ட போய் எனக்கு காசு கொடுன்னு நான் போய் பிச்சைக்கார மாதிரி கேட்க மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சுசீலா ஒன்று பாருங்கோ, குழந்தைகளை பாருங்கோ, எல்லாம் எப்படி வாடி போய் இருக்கு. உள்ளே வந்து பாருங்கோ, அரிசி கூட கிடையாது, காய்கறி கிடையாது, பழம் கிடையாது. நான் என்னன்னு குழந்தைகளுக்கு நான் தருவேன் சாப்பிட அப்படின்னு சொன்னான். குசேலர் பார்த்தார், யோசிச்சார். ஆமாம், குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதே. சரி, அவளுக்காகவாது நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்து ஏதாவது பணம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு குச்சேலர் கிளம்பினார். அவர் கிளம்பும்போது சுசீலா என்ன சொன்னா, இப்படி உங்கள் ஃப்ரெண்டை வெறும் கையோடு பார்க்க போகலாமா? ஏதாவது அவருக்கு gift வாங்கிட்டு போகணும்ல அப்படின்னு சொன்னான். கிஃப்டா? நம்மக்கிட்ட தான் காசே இல்லையே, எப்படி gift வாங்கிறது அப்படின்னார் குச்சேலர். அதுக்கு சுசீலா சொன்னா, இருங்கோ, ஆற்றுல ஒரே ஒரு கைப்பிடி அவுல் மட்டும் இருக்கு, அதை நான் ஒரு துணியில் கட்டித்தரேன், கிருஷ்ணருக்கு அதை கொண்டு போய் கொடுங்கோன்னு சொன்னான். கிருஷ்ணருக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும். சரின்னு அவர் அந்த துணியில் கட்டின கொஞ்சோண்டு அவலை அதை எடுத்துட்டு கிளம்பி போனார் துவாரகைக்கு கிருஷ்ணரை பார்க்கறது. குச்சேலர் கிருஷ்ணரை பார்த்தாரா? கிருஷ்ணர் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரா? என்னாச்சு அப்புறமா சொல்கிறேன். ஓகே.